வாழாயன் வாழ்வை வாழவே. ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற உப்புக்கோட்டை. இங்க முல்லை பெரியாறுல இருந்து வர தண்ணி தான் நம்ம குடிக்கிற ஒரு ஃபீல் போடுறோம். நம்ம காலையில இருந்து ட்ரெக்கிங் போயிட்டு ஒரு 3 மணி நேரம் ஒரு பஸ்ஸுக்காக இங்க குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட ஒரு 40 பேர், அதாவது ஒரு 2 பேர். அருள்ண்ணா, மக்களே, இந்த ஒரு சந்தோஷத்துக்கு 3 மணி நேரம் நடு ரோட்ல உட்காந்து வந்து குளிக்கிறோம். பக்கத்துல ஒரு அணைக்கட்டு இருக்கான், அது கூட எங்களால போக முடியல. இப்படியே அடிச்சுட்டு போயிடும். அடுத்து குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலுக்கு துருளி டிராவல் விஜய். ஒரு குதிரை வரும், இங்கிட்டு ஒரு குதிரை வரும். இதெல்லாம் தண்ணியில மதுரை மாதிரி காலையில 6 2 குதிரை தூக்கிடலான்னு பாக்குறீங்களா? கோயில் இருக்கு, இந்த பக்கம் கோயில், இங்கிட்ட ஒரு கோயில், இந்த பக்கம் இருக்கிற. ஓ, அப்ப நாளைக்கு கண்ணகி கோயில் தெரியும். கண்ணகி மலை எவ்வளவு தூரம்? அது இப்போ ஓபன் ஆகாது. இல்ல, நாளைக்கு ஓபன் இல்ல, நாளைக்கு ஓபன் ஆகும். அதுக்கோசரம் தான் வந்திருக்குங்க. குளிச்சுட்டு அப்படியே போய் அதை பார்த்துட்டு தெரியும் தான். ஆனா இங்க சேரு சகதியமா இருந்திருக்கு. அப்ப மாட்டி 3 பேர் இறந்திருக்காங்க. ஆனா நீங்க வரும்போது நீ தெரியும், நம்ம கேங்ல ஒருத்தருக்கு நீ தெரியாது. ஆனா இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீ தெரியும். குளிக்க நிறைய நீச்சலா தெரியும். தெரியாத வந்து ஓரத்திலே குடிக்கணும், அவங்க குளிக்கவே வேணாம், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் முந்தின வருஷம் வந்து 3 பேர் இறந்திருக்காங்க. இந்த வருஷம் நேர்ல மாட்டி இந்த வருஷமும் இறந்திருக்காங்களா? இந்த வருஷமும் ஒரு ஆள் இறந்திருக்காங்கன்னு இங்க சின்ன பசங்க எல்லாம் சொல்றாங்க. ஒரு ஆள் மட்டும் இந்த வருஷம் ஒரு ஆள் வந்து தண்ணி நிறைய இருக்கும் இறந்துருப்பாங்க. இது மாதிரி டைம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்மியா போகுது. இந்த மாதிரி டைம் வந்து திருவிழா டைம்னால தண்ணி குறையும். குதிரை வரதுனால குறையும். இல்லாட்டினா தண்ணி நிறைய பண்ணிடுவாங்க. தூரம் போனோடனே தண்ணி வந்துடும். இப்போ நீங்க ஒரு வாரம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அங்க குளிக்கிறது கஷ்டம், கரையிலதே குளிக்க முடியும், நிறைய தண்ணி வரும். இப்ப திருவிழா இருக்கிறதுனால தண்ணி குறைஞ்சிருக்கு. அதனால வந்தா கரையில குளிச்சு கொஞ்சம் அதிகமாக திருவிழா. இப்போ முதல் நாள் காலால இந்த இடத்துல குளிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இப்போ வந்து உப்பு கட்டா வயலு வேணும். அங்கிள் வேற என்ன வர்றாங்க? ஆத்துல வெளியூர்ல குளிக்க வந்தாங்க. போனா 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. 1 வருஷம் இதே மாதிரி தண்ணி நிறைய பேர் இருக்கும்போது 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அதாவது வெளியூர்ல இருந்து குளிக்க வர நீங்க பார்த்து பத்திரமா குளிச்சுட்டு பத்திரமா ஊருக்கு போங்க. எங்களுடைய கருத்து அதுதான். எல்லாரும் நல்லா நாளைக்கு எப்படி மதுரையில வைகையில அலங்கரையில இறங்குறாரோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ஊர்லயும் இறங்குமா. அந்த இடத்துல தான் நாங்க நாளைக்கு இங்கதான் அலங்கரை இறங்குறாரோ. நிக்க விட முடியாது ஊருக்காரங்க. நாளைக்கு அந்த ஊர் மக்கள் நிறைய இங்க திரண்டுருவாங்களா. உப்புக்கோட்டையெல்லாம் பெரிய சரி. சாமி வந்து இன்னைக்கு நைட்டு கிளம்பும். சாமி வந்து இன்னைக்கு நைட்டு கிளம்பி வந்து மூலஸ்தானம்
ஸ்தானம்னு ஒண்ணு உள்ள இருக்கு. அங்க போய் சாமி வைப்பாங்க. எந்த ஊர்ல இந்த ஊர் உப்புக்கோட்டை. சாமியை போய் மூலஸ்தானத்துல வைப்பாங்க. வச்சு காலையில ஒரு 5 மணி போல இங்கிட்டு இருந்து உப்புக்கோட்டை அழகர் வரும், இங்கிட்டு உப்பார்வட்டி அழகர் வரும். ரெண்டு வந்து எங்க சாமிக்கு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இந்த கரையில எதிர் சேவை நடக்கும். எதிர் சேவை நடக்கும் பந்தெல்லாம் 2 சாமி வைப்பாங்கண்ணே. வச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லா இருக்கும் சாமிக்கு. சாயந்தரம் சாமியை எடுத்து போயிடுவாங்க. 2 ஊரும் எடுத்து போயிட்டு நைட்டு 1 மணி போல மறுநாள் நைட்டு 1 மணி போல ஊரவே சாமி வந்து ஊர்வலம். ஊருக்குள்ள போயிட்டு 3ஆவது தடவை மஞ்சள் நீராட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து கல்லர் வேடத்துல சாமி போகும். ஊருக்குள்ள கோவமாகி போய் ஊரவே சுத்திட்டு அப்புறம் வந்து சாமி அதான் சொல்லி சரி. இது வந்து மதுரையில நடக்கிற மாதிரி இங்க அப்படி நடக்குது. 6 மணி அங்க இறங்கு, இங்க இறங்கு. அங்க என்ன மாதிரி பட்டு உடுத்து இறங்குதோ அதே. இது எத்தனை காலமா நடக்குது? இது எத்தனை காலகாலமா நடக்குது? இதே இடத்துல உப்புக்கோட்டை. அவருக்கு பேர் வரராஜ பெருமாள். காலையில இறங்கும்போது ஒரு கல்லழகர் இறங்குறாருல, அவர் சுந்தரராஜ பெருமாள். அவர் ரெண்டு ஒரே தலை. எந்த வழியில இறங்கு? இந்த உப்புக்கோட்டை அழகர்னே. இந்த சைடு வந்து உப்பார்வட்டி அழகர். நாளைக்கு காலையில எதிர்த்து இந்த வட்டம் உப்புக்கோட்டையில் நடக்கல, அடுத்த வருஷம் சும்மா சாமி கொண்டு வரோம். சிறப்பா இருக்கு. நாங்க கண்ணகி கோயிலுக்கு போலாமா? நாளைக்கு பௌர்ணமிக்கு அங்கே விசேஷம். அதுக்கு போலான்ட்டு புதுசு வாங்க வந்து பாட்டு போவாங்க. சாயங்காலத்து போவாரு. சாயங்காலம் கூட சாமி வரைக்கும் 5 மணி இருக்கு இருப்பாரு. சரி சரிங்க வாங்க வாங்க. சரிண்ணே. அதுதான் பலர் வீடு. வீரவண்டி போய் அங்க 5 மாவட்டத்துல முல்லை பெரியார் அணையிலிருந்து வரும். தேனி, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல் எல்லாத்துக்குமே இதான் ஆதாரம். இது எப்பவுமே தண்ணி அதிகமா இருக்குமா இல்ல என்ன கம்மியா ஆகும்? இந்த வட்டம் கம்மி. மழை இல்ல. ஒரு வரப்பிரசாதம். இந்த தண்ணி அவரு பெண்ணிக்கு கொட்டி போனாரு. அவருதான் அவரே உயிர் இந்த ஏரியா பார்க்க. அவங்க பொங்கலுக்கு வந்து தைப்பொங்கலுக்கு அவருக்கு பொங்க வைப்பாங்க. யாருக்கு? பெண்ணிக்கு தானே முல்லை பெரியார் அணை. கர்னல் ஜான் பண்ணி அவருக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு சிறப்புங்க தான். எல்லா ஊர்லயுமே அவருக்கு இப்போ எல்லா ஊருமே அவருக்கு பொங்க வைப்பாங்க. தெரியாம அவருடைய தெய்வம். குடிநீர் ஊருக்கு குடிநீர் சுத்தம் பண்ணி ஊருக்கு உள்ள கமட்டுல இது 2 மட்டுங்களா? இல்ல நல்லா இருக்கு எல்லாரும். சரி நம்ம ஊர்ல இருக்கு. ஒகேனக்கல் தான். ஒகேனக்கல் நம்மளுக்கு தண்ணி எடுக்க முடியாது. அது ஆத்தோட போயிட்டே இருக்கும். போயிடும். காவேரி குடிக்கிறதுக்கு மட்டும் நாங்க யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு போர்ல அது பைப்ல வரும். வராதுக்கு நாங்க ஃபில்டர் பண்ணி சேலம் மாவட்டமா? நாங்க தர்மபுரி மாவட்டம்.